நீங்க நம்மள மாதிரியே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று எந்த அளவிற்கு பெட்ரோலுக்கு டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்திய நாட்டில் கிடைக்கின்ற பொருள் அல்ல எரிபொருள் என்பது, முழுக்க முழுக்க வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடிய சூழல். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று இந்த நடவடிக்கை என்பது, ஏனென்றால் யாருக்கும் தெரியாது இந்த போர் எப்ப முடியும் சொல்லி, இது என்ன இன்னும் வேற விதமான இம்பாக்ட் உருவாக்கும். நம்ம பெட்ரோல் டீசல் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா இதனுடைய தொடர்ச்சியாக ரா மெட்டீரியல் எத்தனையோ பொருட்கள், அந்த எரிபொருள் இருந்தா ரா மெட்டீரியல் வர வேண்டி இருக்கு. ஏன் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் எத்தனையோ தொழிற்சாலைகள், எரிபொருளுடைய தேவைகள் அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் தேவைப்படுகிறது. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கும்போது இது உடனடி நடவடிக்கை. ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டெசிஷன் எடுத்து மக்கள் போராட்டம் பண்ணி, அசோசியேஷன் ரெப்ரசன்டேஷன் பண்ணி, இல்ல ஒரு 20 நாள் பேச்சுவார்த்தை பண்ணி, இல்ல பெட்ரோல் டேங்கர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி எதுவும் நடக்கல. மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டாரு பிரதமர் மோடி, உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காரு. எப்ப குறைக்கப்படும் எப்ப உயர்த்தப்படும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்ல. ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது மிகப்பெரிய நடவடிக்கை. ஒடிசாவுடைய ரெப்ரசன்டேஷன், திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாமே மினிஸ்டருக்கு நாங்க அதை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த நிலைமை சீராக்கிறதுக்காக தான் இவ்வளவு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு கவர்மெண்ட்.